எல்லோருக்கும் வணக்கம். போன சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சோல், விண்டோ, அப்புறம் டாக்குமெண்ட் அது ரிலேட்டடாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து நான் வந்து தெளிவாக என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு ப்ரோக்ராமும் உங்களுக்கு வந்து எழுதி காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக தான் நடத்துவேன். அண்டு பழசு எல்லாமே நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, அதனால் ஜஸ்ட் அதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிளை எப்படியெல்லாம் டெக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா லெட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 3 டைப்பில் நீங்கள் வந்து வேரியபிள்ஸை வந்து டெக்ளேர் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போடுறேன், 3க்கும் டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து வேர் அப்படிங்கிறத வச்சே டெக்ளேர் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்து காட்டுறேன். இப்போது வந்து ஒரு பேங்க் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது இதுதான் ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். என்ன பேங்க் வைக்கலாம்? ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ், ஓகேங்களா? இப்போது இது வந்து ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 100 ரூபா வந்து அந்த பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஆக்சிஸ் பேங்க்கில் 100 ரூபா இருக்குது, அது என்னால் வந்து போடப்பட்டது, அதாவது நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஒரு குட்டியாக ஒரு இமேஜ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் தான் யூசர் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஒரு 100 ரூபாய் வந்து உள்ளே வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். இப்போது என்ன அப்படின்னா பேங்க் வந்து எங்கேயோ இருக்குது, சரிங்களா? இப்போ நான் எங்கள் ஊரில் இருக்கேன், ராஜபாளையம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ ராஜபாளையத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து நான் வந்து ஏடிஎம் மிஷினில் வச்சுட்டு ஒரு 20 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? அங்கேருந்து வந்து வித்ட்ரா பண்ணுறேன். ஸோ பேங்க் வந்து ஏற்கனவே நான் 100 ரூபா போட்டது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேங்களா? நீங்கள் எப்போனாலும் அங்கேருந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே இருந்துனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுதான் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் வந்து அங்கேருந்து எடுக்கிறது, ஓகேங்களா? இப்போது நான் அந்த 100 ரூபாலேருந்து 20 ரூபாய் வந்து ராஜபாளையத்தில் எடுக்கிறேன். ஸோ 20 ரூபா எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 100 ரூபாங்கிறது 80 ரூபாயாக மாறிடும், கரெக்டாக? சரிங்களா? இப்போது நான் இன்னொரு ஊருக்கு போகிறேன். ஸோ மதுரைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையில் போய்ட்டு அங்கேயும் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏடிஎம்மில் இங்கேயும் நான் வந்து காசு எடுக்கேன். இங்கே ஒரு 40 ரூபா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 40 ரூபா எடுத்தால் என்ன ஆகும்னா அந்த 80 ரூபா போயிட்டு மிச்சம் உள்ள அமௌண்ட் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 80ல் 40 போனால் மீதம் 40 இருக்குது, ஓகேங்களா? லாஸ்ட் வந்து சென்னை போகிறேன். சென்னையில் போய்ட்டு அங்கேயும் இதே ஏடிஎம் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். இங்கே ஒரு 10 ரூபா எடுக்கிறேன். என்னடா இது ஏடிஎம்மில் 10 ரூபா 20 ரூபாய்ன்னு எடுக்கையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான், அதுக்காக ஏடிஎம்மில் 10 ரூபாயெல்லாம் எடுக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு சாம்பிள் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மகிட்ட 30 ரூபா இருக்குது, ஓகேங்களா? இப்போது என்கிட்ட லாஸ்ட்டாக இருக்கிற அமௌண்ட் வந்து ஆக்சிஸ் பேங்கில் வெறும் 30 ரூபா தான் இருக்குது. ஸோ நான் என்ன தான் எடுத்தாலும் அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்படியெல்லாம் அந்த டேட்டா வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 100 ரூபாலேருந்து 80, செகண்ட் டிரான்சாக்ஷன் 80லேருந்து 40, தேர்டு டிரான்சாக்ஷன் 40லேருந்து 30, ஓகேங்களா? ஸோ நான் வந்து 3 இதாக பிரிச்சிருக்கேன். அந்த வேரியபிள் நேம் வந்து ஆக்சிஸ் பேங்க், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லி 3 இதாக போட்டிருக்கேன். இதையே இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வேர் அப்படின்னு சொல்லி வேரியபிள் வந்து நான் சொன்ன மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், நீங்கள் என்ன நேம் ஆனாலும் கொடுக்கலாம். நான் வந்து ஆக்சிஸ் பேங்க்னால ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி நான் வந்து 100 ரூபாயை வந்து போட்டுட்டேன், ஓகேங்களா? ஆக்சிஸ் பேங்கில் 100 ரூபாயை வந்து உள்ளே போட்டேன். இப்போ அந்த ஆக்சிஸ் அப்படிங்கிற இடத்துல 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் வந்து பண்ண போகிறேன் சொன்ன மாதிரி. எங்கே ஃபஸ்ட்டு 1 மட்டும் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் அட் ராஜபாளையம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லேருந்து எடுக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஏடிஎம்லேருந்து எடுக்கிறேன்னா இதுக்கு வந்து நான் வந்து நேம் வச்சுக்கிறேன், ஏடிஎம் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ நான் எதுலேருந்து எடுக்க போகிறேன்? அந்த ஆக்சிஸ் பேங்க்லேருந்து தான் எடுக்க போகிறேன், ஓகேங்களா? அதனால்
இந்த ஆக்சிஸ் அப்படிங்கிற வேரியபிளை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ 20 ரூபா எடுக்கனால ஆக்சிஸ் மைனஸ் 20 அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ நான் வந்து ஏடிஎம் 1ல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள், நான் அந்த ப்ரோக்ராமை போயிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ index.html ரன் பண்ணுறேன். ஸோ அந்த 100 ரூபாயிலேருந்து நான் 20 ரூபாயை எடுத்துட்டோம்னா எனக்கு மீதம் எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எனக்கு 80 அப்படின்னு சொல்லி வருது. கரெக்டாக நம்ம பண்ணது கரெக்ட். ஸோ 80 வந்து வந்துருச்சு. பட் இப்போது இந்த 80 ரூபா அப்படிங்கிறது நம்ம ஆக்சிஸ் பேங்க்கில் போயிட்டு ஸ்டோர் ஆகணும். கரெக்டாக நம்ம ஏடிஎம்மில் தான் நம்ம வந்து 80 ரூபான்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ அந்த ஆக்சிஸ் பேங்க்கில் அந்த ஏடிஎம் 1ஓட அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அது வந்து ஸ்டோர் ஆகணும். கரெக்டாக இப்போது நான் வந்து 100 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் எடுத்துட்டேன். சரியா? இப்போது மீதம் வந்து 80 ரூபா இருக்குது. அதாவது ஏடிஎம் வழியாக நான் வந்து 80 ரூபா எடுக்கலாம். அந்த 80 ரூபாயை ஆக்சிஸ் பேங்க்கில் அசைன் பண்ணால் தான் மீதம் வந்து நம்மளுக்கு 80 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். கரெக்டு தானே? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சு இப்போது செகண்ட் போகலாம். செகண்ட் ட்ரான்சாக்ஷன் அட் மதுரை. ஓகேங்களா? ஸோ மதுரையில் போய்ட்டு 2வது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஏடிஎம் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இங்கேயும் ஆக்சிஸ் பேங்க்லேருந்து எடுக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன இருக்கும்னா 80 அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஏடிஎம் 1ஓட வேல்யூ வந்து ஆக்சிஸில் போட்டனால இப்போ அந்த இடத்துல வந்து 80ன்னு சொல்லியிருக்கும். ஆனால் நம்ம டெக்ளேர் பண்ணது 100 தான். ஸோ நம்ம வந்து எடுத்துட்டோம், 20 ரூபா எடுத்துட்டோம், மீதம் 80 ரூபா இருக்குன்னு சொல்லி அதுவாகவே கணக்கில் வந்து செட்டில் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ 80ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஒரு எவ்வளோ எடுத்தோம், 40 ரூபாயா? ஸோ ஒருக்கா பார்த்துக்கலாம். ஆமாம், 40 ரூபா. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஸ் மைனஸ் 40 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிடுறேன் மீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ document.write ATM2 இப்போது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. தென் அதே மாதிரி அசைன் பண்ணிடணும். ஓகேங்களா? 80லேருந்து 40 போக மீதம் 40 இருக்குது. கரெக்டாக? லாஸ்ட்டாக அதே மாதிரி நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அசைன் பண்ணுறது எப்படின்னா, அந்த ஆக்சிஸ் அப்படிங்கிற வேரியபிளில் அந்த ஏடிஎம் 2 தூக்கி போட்டுடணும். ஸோ 80 மைனஸ் 40 போக மீதம் வந்து எனக்கு வந்து 40 ரூபா இருக்குது. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் அந்த ஆக்சிஸில் நான் வந்து அந்த ஏடிஎம் 2ஓட வேல்யூ வந்து உள்ளே தூக்கி போட்டுறேன். ஸோ அந்த 40 அப்படிங்கிறது இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் போய் கிடக்கும். கரெக்டாக? ஸோ ஆக்சிஸ் வந்து இப்போது 40 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ லைட்டாக குழப்புற மாதிரி இருந்தாலும் இது வந்து ரொம்ப சப்பா கான்செப்ட் தான். ஒருக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக டைப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி புரியும். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, அவ்வளோவா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அவ்வளோதானான் இருக்கும். ஆனால் ஒரு 2-3 லைன் டைப் பண்ணிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 3வது ஏடிஎம்மில் போய்ட்டு நான் வந்து 10 ரூபா எடுக்கிறேன். இப்போது அந்த 10 ரூபாய் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது எடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 40லேருந்து 10 ரூபா போக மீதம் வந்து எனக்கு 30 ரூபா இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து 30 ரூபா இருக்கும். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், 40 30. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் வந்து பிரேக் பண்ணி காட்டுறேன். அதாவது அடுத்தடுத்த லைனில் கொண்டு வரேன். ஸோ நான் டேரெக்டாக இந்த document.writeல போய்ட்டு பிரேக் டேக்கை HTML டேக் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் HTML வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இப்படி தான். ஸோ நீங்கள் என்ன போட்டாலும் சரி, டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த டேக்கை போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே வேலை செய்யும். 80 40 30. ஓகேங்களா? பெர்ஃபெக்டாக வேலை செய்யுது. லாஸ்ட்டாக இப்போது என்கிட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது என்கிட்ட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, டைரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஆக்சிஸ் பேங்க் பேலன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ document.write
இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு எழுதிக்கிறேன். ஸோ ஆக்சிஸ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன போட்டாலும் அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணுறதுனால ஒரு ப்ளஸ் சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் சேர்த்துட்டு அது என்ன வேல்யூவோ அது வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஆக்சிஸும் போடுறேன். ஆக்சிஸ் பேலன்ஸ் வந்து 40 அப்படின்னு சொல்லி வருது. ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு வந்து 30 தான் வரணும். கரெக்டாக லாஸ்ட் வந்து 30 தான் வரணும். என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஏடிஎம் 3 வந்து நான் வந்து அசைன் பண்ணலை, ஏடிஎம் 2ன்னே வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் 30 கரெக்டாக இருக்கா? ஸோ இப்போ என்கிட்ட 100 ரூபாலேருந்து 30 ரூபா கொண்டு வந்துட்டேன். ஸோ 3 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த வேரியபிள்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். அண்ட் வேரியபிள்ஸ் தான் என்ன சொல்ல எல்லாருக்குமே தலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இல்லாமல் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு சின்ன வேல்யூனாலும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நீங்களும் வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து கேட்கலாம், என்னடா இது வேரியபிள்னால் நம்பர் மட்டும்தானா, இது நான் என்னோடய பேரை போட்டேன்னா எனக்கு வந்து வருமா, டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும். ஸோ என்னோடய நேமை போட்டாலும் சரி, இல்லை பாயிண்ட் வச்சு, சப்போஸ் பாயிண்ட் வச்சு, இப்போது ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு 50 பைசா சாக்லேட் வாங்குறீங்கன்னா மீதம் 50 பைசா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ 0.55 அந்த மாதிரி வந்தால் கூட அது வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் வேர் நேம்னு சொல்லி பேர் வச்சுட்டு ஹாய்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த நேம் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது இது எரராக இல்லையான்னு மட்டும் பாருங்கள். எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை, ஏதோ எரர் விட்டுருக்கேன். ஸோ அதனால் டக்குன்னு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டில் போய்க்கோங்க. கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா எரர் என்ன எரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஹாய் அப்படிங்கிறது நீங்கள் வந்து என்ன சொல்ல தப்பாக வந்து அசைன் பண்ணியிருக்கீங்க, டெக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிடுது. ஓகேங்களா, ஏதாவது லெட்டர்ஸ், அதாவது நம்பரை தவிர நீங்கள் வந்து என்ன போட்டாலும் அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே போடலாம், இல்லைனா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடலாம். மற்றபடி நீங்கள் வெளியில் சும்மா போட்டிங்கன்னா அது வந்து எரர் தான் வரும். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரிங்னால் டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டாலே அது ஸ்ட்ரிங் தான். நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்பர் போட்டாலுமே அது ஸ்ட்ரிங் தான், அதோட பேர் வந்து ஸ்ட்ரிங். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை வச்சு பார்த்தது இன்டிஜர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பேரை வச்சு பார்த்தது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கான்செப்ட் போகிறேன், இதுதான் பாயிண்ட்டாக வருது பார்த்தீங்களா, இது வந்து டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்லைனா ஃப்ளோட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கீபோர்டில் ப்ராப்ளம், ஸோ சாரி. ஓகே, இப்போ பாருங்கள், நம்பர்னு சொல்லி 35.55 அப்படின்னு சொல்லி போடுறேன், எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்பரை வந்து என்ன போட்டாலும் பிரச்சனையே இல்லைங்க, அதெல்லாம் சக்குன்னு பிரிண்ட் ஆயிரும். ஆனால் நம்ம வந்து லெட்டர்ஸ், அதாவது அல்ஃபபெட்டில் கொடுக்கும் போது மட்டும் அது வந்து ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கூடும். அது வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸில் கட்டாயமாக கொடுத்தே ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து எரர் தான் காமிக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இப்போது இது எப்படியெல்லாம் அந்த வேரியபிள் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 2 3 கொடுக்குறேன், கீழே எரர் வருது. ஓகேங்களா, அப்படி வந்து கொடுக்கக்கூடாது. நேம் வந்து என்ன சொல்ல அல்ஃபபெட்டில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் கேப்ஸ் போட்டாலும் சரி, ஸ்மால் போட்டாலும் சரி, அல்ஃபபெட்டில் ஆரம்பிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த அட்டு ஹேஸு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மைனஸ் சிம்பிளும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷனும் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வேரியபிள்ஸில் என்னென்ன இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து சும்மா போட்டிருக்கேன். மைனஸ் வந்து அலௌடு கிடையாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதாவது சொன்னீங்களா அட்டு, அந்த இதெல்லாம் அலௌடு கிடையாது. அப்புறம் நம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கவே கூடாது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ்க்கான ஒரு கண்டிஷன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.